ஆக்னே இருக்குனாலே உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தமா? கட்டாயம் இல்லைங்க. ஆக்னேங்கிற முகப்பருவுக்கும் சினைப்பை நீர்க்கட்டிக்கும் சம்மந்தம் இருக்கானா நிச்சய சம்மந்தம் இருக்கு. ஆனால் எல்லா ஆக்னேவும் உங்களுக்கு பிசிஓஎஸோட சிம்டம்ஸா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. பருவ வயதில் முகப்பருக்கள் வர்றது ரொம்பவே சாதாரணமான விஷயங்க. பொதுவாக ப்ரீ மென்ஸ்ட்ரேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு மாதவிடாய் வரப்போகிற கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி முகப்பரு தோன்றுறது, மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னால் அது போயிடுறது அப்படின்னு பிம்பிள் இருந்தால் அது ரொம்பவே நார்மலானது. இது ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால வருது. இந்த வகையான முகப்பருக்கள் உங்களோட நெத்திலேயோ கன்னத்துலேயோ வரும். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன அளவில் ஒன்று வெள்ளையாவோ அல்லது கருப்பாவோ இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டிங், காஸ்மெட்டிக்ஸு அல்லது இந்த சின்னதாக வந்ததை நீங்களே கையை வச்சு கிள்ளி அதை காயப்படுத்துனீங்கன்னா அது கொஞ்சம் இன்ஃப்ளமேட்ரி ஆக்னேவாக மாறும். அதுவும் ஓரளவு சின்ன சைஸாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட முகப்பருக்கள் ரொம்பவே நார்மல் தான். இதை பற்றி பயப்பட வேண்டாம். அப்போது இந்த பிசிஓஎஸ் ஆக்னே எப்படி இருக்கும்? ஜாலைன், உங்களுடைய கன்னத்தோட கீழ்ப்பகுதிகள், தாடை, கழுத்து, அப்பர் செஸ்ட்டு, இந்த ரீஜன்ஸ்லாம் அதிகப்படியான பரு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதிக வலியோட நல்லா பெரிய கட்டி மாதிரி அது ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது போகும்போது பிக்மெண்டட் ஸ்கார், ஒரு தழும்பை அது விட்டுட்டு போகும். அது இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, எப்போதுமே இருக்கும். அதுக்கும் உங்கள் மாதவிடாய் சுழற்சிக்கும் சம்மந்தம் எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு மஞ்சள் போட்டாலோ ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டாலோ அது போகாது. இப்படிப்பட்ட முகப்பருக்கள் உங்களோட ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சியோடையோ அல்லது ஹிர்சுட்டிசம் சொல்லக்கூடிய ஆண்தன்மை முடி வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களோட அசோசியேட்டடாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் பிசிஓஎஸ் முகப்பருவா, ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிக் ஆக்னேவா அப்படிங்கிறத நீங்கள் பயப்படணும். இல்லாத பட்சத்தில் பயப்பட வேண்டாம். அப்படியே இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏன்னா பயந்து ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்கள் முகப்பருவும் சரி பிசிஓஎஸும் சரி அதிகமாக தான் ஆக போகுது. உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டயட் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யோகா ரொட்டீனுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். சுகவழியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட இணைந்தே பயணிங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். நன்றி.